பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு செந்தில்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால செந்தில் ரொம்பவே கோவப்படுறாரு. உடனடியாக மீனா கிட்டேயும் அந்த விஷயத்த சொல்லிட்டு மீனாவும் உங்ககிட்ட சண்டைக்கு போயிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் எப்படி எங்கள் அத்தையை நீங்கள் இப்படியெல்லாம் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் ஒன்றும் வேணும்ன்ட்டுலாம் பேசலாமா, அவங்க எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்துலலாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க, அவங்க பேசுனது தப்பாக கூட இருக்கட்டும், அதுக்காக நீங்கள் இப்படி எல்லாரும் முன்னாடி எங்கள் அத்தையை எப்படி நீங்கள் இப்படி பேசலான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மாறி மாறி ராகவன் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு அவர் பேசினதுக்காக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மதியம் இருந்துட்டு எல்லா பிரச்சனையும் என்னால் தான், தயவு செஞ்சு நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுருக்காத, வரவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்த இடத்துல பிரச்சனை வேண்டாமே, 2 குடும்பமாக வந்திருக்கோம், அதனால் ஒரு குடும்பமாக இருந்து இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இங்கேருந்து போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னதுனால பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு செந்தில்கிட்டையும் மீனாக்கிட்டையும் வந்து சொல்லி சமாதானம் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ராஜியை வந்து டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு ராஜி விளையாடுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மதியம் இருந்துட்டு சுரேஷ் கிட்ட உங்கள் அப்பா அம்மாவும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, என்ஜாய் பண்ணுறவங்களையும் நிம்மதியை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதனால் சுரேஷ் வந்து பிளான் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் ரூமில் போய் இருக்க வைக்கிறாங்க. கூட நம்ம கோமதியும் போக வைக்கிறாரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம ராஜி இருந்துட்டு மனசு கேட்காம கதிருக்கு கால் பண்ணான்னு போகிறாங்க. ஆனால் நம்ம ஊஞ்சல் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை இருந்துட்டு ராஜியை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு ராஜி நில்லம்மா, உன்னை நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், உன் முகமே சரியில்லை, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எக்ஸாம் ஏதாச்சும் சரியாக எழுதாமல் விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நல்லா தான் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லா எழுதுனா நீ ஏமா முகத்தை அப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கதிர் எங்கே இருக்காமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் ஒரு ட்ரிப்புக்காக வெளியில் வந்திருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் ஆனால் ஊரில் தான் இருக்கிறதா சொன்னான். அதுக்கப்புறம் ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டாமா, அவன் வீட்டிலலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இவன் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கா, நீங்கள் வேறு ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை ஒரு பக்கம் செந்தில் பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் சரி ராட்டனத்துக்கு போகலாம், அப்பாவது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டினத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே செந்திலுக்கு ராட்டினத்தை பார்த்தோன்னே ரொம்பவே பயம் ஆயிடுச்சு. மீனை ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ராஜியும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ராட்டினம் முடிஞ்சதுமே நம்ம இன்னொரு இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விளையாடுற பொருளுக்கும் போகிறாங்க. அப்புறம் குதிரை சவாரியில் கூட போயிட்டுருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜி இருந்துட்டு கதிர்க்க கால் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா இருந்துட்டு விடுராஜி கதிர் எப்போ ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்போ ஃபோன் பண்ணட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைக்கா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஃபோன் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இந்த பக்கம் நம்ம முத்துவேலுக்கு வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சிடுறாங்க. கதிர் வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்ன இது இம்புட்டு டெஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கேன்சர்ன்றது என்ன சும்மாவா, அதுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆளும் வெயிட்டும் இருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் எப்பேற்பட்டவங்க நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னன்னா இவ்வளோ பயந்தவங்களாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பெரிய ஆர்மிக்காரன் எதுக்குமே பயப்பட மாட்டான், ஆனால் கடைசியில் ஒரு வண்டு கடிச்சே செத்து போயிட்டான், அந்த மாதிரி என் நிலமை ஆகிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் வண்டெல்லாம் இருக்காது, வண்டு கடித்தாலையும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இப்போல்லாம் வந்தாச்சு. அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது ரொம்பவே நல்ல ஹாஸ்பிட்டல், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க, இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க, அதே மாதிரி நீங்களும் சரியாயிடுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் இருந்துட்டு முத்துவேலை சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் முதல்ல தைரியமாக இருங்க, அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷனும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி தைரியம் கொடுத்துட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வார்டன் இருந்துட்டு சேரை ரெடி பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிர் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேலையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக. எதுக்காகவும் பயப்படாதீங்க, ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியே தான் நான் நின்றுட்டுருப்பேன்,
எதுக்காகவும் நீங்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு முத்துவேலை தைரியமா உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா ராஜி ஃபோன் பண்றாங்க. "நீ எங்க இருக்க கதிர்? என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் வெளியில வந்திருக்கேன்." "அதுதான் எங்கன்னு கேட்கிறேன்ல. தஞ்சாவூருக்கு வந்திருக்கேன். நான் உன்னை இதே சென்னையில தான் பார்த்தேன். ஒரு டிராஃபிக்ல நீ ஒரு இளநீ கடையில இளநீ வாங்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன். ஒரு சாதாரண இளநீக்காக நான் தஞ்சாவூர்லேருந்து வர முடியுமா? அதுதான் நான் கேட்கிறேன். சாதாரண இளநீக்காக நீ அங்கேருந்து இங்க வந்திருக்கியா? தயவு செஞ்சு நீ எங்க இருக்கிறதா சொல்லு." இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா, என்னால சந்தோஷமா இருக்க முடியல." அப்படின்ற மாரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் எனக்கான நேரம் கொஞ்சம் எனக்கு டைம் குடு. நான் சரியாயிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு ராஜி ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. மீனா எல்லாருமே சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அங்க ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் போய் தான் அந்த பிரச்சனைய சால்வ் பண்றாங்க. ராஜி கிட்ட சுரேஷ் எப்படி இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணணும், நீயும் அதே மாரி ஐபிஎஸ் ஆகி நீ இந்த பிரச்சனைய அசால்ட்டா முடிக்கணும் அப்படின்ற மாரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு பாட்டு ப்ரோகிராம்லாம் அங்க வச்சிருக்காங்க. யார் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். கோமதியும் போய் பாடுறாங்க. சூப்பரா பாடுனதுனால நம்ம கோமதிக்கு ஒரு கிஃப்ட்ட வந்து குடுக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.